வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஈரான் அதிபர் ரைசி கடந்த 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்றது இப்போ நியூஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அவர் இறந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் மார்க்காக இருக்குது. என்ன கொஷின் மார்க்னா, ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு மர்மமான முறையில் ஃப்ளைட் எங்கே போய் விழுந்தது, எப்படி இறந்தாருன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவர் இறந்து போயிருக்காரு. அதுவும் ஒரு முக்கியமான ஈரானுடைய அதிபர். அவர் இறந்ததுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன, இதில் எந்தெந்த நாடெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு, ஸோ இதை பற்றின ஒரு பொய்யான தகவல், ஒரு உண்மையான தகவல், இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 19, 2024 அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய அதிபர் ரைசி அப்படின்றவர் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் மேற்கொள்கிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சம் கிலோமீட்டர் தாண்டி இன்ஃபர்மேஷன் மொத்தமாக கட் ஆகுது. ஃப்ளைட் எங்கே போகுது, அதனுடைய ட்ரேசபிலிட்டி என்ன, அதில் மொத்தமாகவே கட் ஆகுது. ஸோ சிக்னல் மொத்தமாகவே ட்ராப் ஆகுது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. எல்லா நாடும் கதிகலங்கி போயிருக்காங்க. ஸோ ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டுக்கிட்டையும் சப்போர்ட் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. பட் இஸ்ரோக்கிட்ட எதுவுமே கேட்க கிடையாது அவங்க. ஆனால் அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈரான் அமெரிக்காவுக்கு நிறையா பார்த்திங்கன்னா ஒரு கெட்டது பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஈரான் மேலே ஒரு கோபமாக இருக்கோம். அந்த பட்சத்தில் எங்களால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்காவுடைய ஒரு செய்தி தொகுப்பாளர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது ஈரான் எங்ககிட்ட சப்போர்ட் கேட்டாங்க, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் ஈரான் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கதிகலங்கி நிற்கும் போது அமெரிக்கா இறங்கி வேலை செஞ்சு அவர் எங்கே விழுந்து இறந்துருக்காரு, எப்படி இறந்தார், அந்த ஃப்ளைட்டு எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு மொத்த ஒரு ட்ரேசபிலிட்டியும் பக்காவாக எடுத்து அந்த பாடியை ஈரானுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது வேறு லெவலான ஒரு சம்பவம். ஸோ அமெரிக்கா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டெவலப் ஆகிருக்கு. ஸோ அமெரிக்காவை பற்றி யாரும் சொல்லவே தேவையில்ல, இறங்கி வேலை செஞ்சு, ஏன்னா அவ்வளோ சாத்தியமானது இல்லை. அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மலை பிரதேசம், மொத்தமாக மலை, அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு மேகம் ஃபுல்லாக வெள்ளையாக மூடி இருக்குது. அதுக்கு நடுவில் ஃப்ளைட் விழுந்திருக்குன்னா அதை எப்படி இறங்கி போய் எடுத்து அந்த பாடி எடுத்து எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி ட்ரேசபிலிட்டி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். இதுக்கு நடுவில் துருக்கியை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட டீம்ஸை இறக்கியிருக்காங்க அமெரிக்காவோட சப்போர்ட்டுக்காக. அமெரிக்கா அண்ட் துருக்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாடியை சப்மிட் பண்ணியிருக்காங்க ஈரானுக்கிட்ட. ஸோ இது முடிஞ்சதுங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஒன்ஸு அந்த பாடியை ஈரானுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அவங்க எதுவும் இன்வால்வ் ஆகலை, அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா துருக்கி ஒரு கொஷினை எழுப்புறாங்க. ஸோ நாங்கள் பார்த்த அந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஒரு நார்மலான ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியலை. சம் ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் ஏதோ அந்த ஃப்ளைட் மேலே விழுந்து அது மொத்தமாக செதறி ஏதோ நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இது மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கொஷின் மார்க்கை எழுப்பியிருக்காங்க. ஒரு மர்மமான முறையில் தான் இவர் இறந்துருக்காரு. எந்த ஒரு நேச்சுரல் ஆக்சிடெண்ட்டும் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கொஷினை ரைஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னா துருக்கியோட அந்த டீம், அந்த 60 டீம் வந்துச்சு இல்லைங்களா, 60 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு டீம். அவங்க இந்த மாதிரி கொஷின் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு மீட் பண்ணி எல்லாருக்கு விசாரிக்கும் போது, சரி நீங்கள் கெஸ் பண்ணுறது வேறு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது டிரான்ஸ்பெண்டர் அப்படின்றது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சிக்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒரு டிரான்ஸ்பெண்டர் அப்படின்ற ஒரு சிஸ்டம், அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் டோட்டலாக அந்த ஃப்ளைட்டில் இன்ஸ்டாலே பண்ணாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, அது இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போயிட்டு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் கட் ஆகிருக்கு. அது கட் ஆனதுக்கு என்ன ரீசன்றது தெரியல. இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டு அப்நார்மலாக போயிட்டு எந்த ஒரு சிக்னலும் இல்லாமல் அது போய் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த டிரான்ஸ்பெண்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாக அதை வேறு பேர் சொல்லலாம். அதில் என்னென்ன பேர்னாலும் நம்ம சொல்லலாம். அந்த டிரான்ஸ்பெண்டரை ஒரு ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் என்னென்ன அப்படின்னா, எக்ஸ்பிடிஆர்னு சொல்லலாம், எக்ஸ்பிஎன்டிஆர்னு சொல்லலாம், டிபிடிஆர்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனான வேர்ட்ஸ் அந்த டிரான்ஸ்பெண்டருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்பெண்டருடைய ஒர்க் என்ன மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குதுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு சம்திங், ஒரு மலையோ
இல்லை ஆப்போசிட்டில் எதாவது இந்த ஆக்சிடெண்ட் ஆகாமல் ஒரு சிக்னலை வந்து ஃப்ளைட் ஆஃபீஸருக்கு கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த டிரான்ஸ்பரன்றது இருக்கும். இந்த டிரான்ஸ்பண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஃபோன் கால் பேசுகிறோம். நான் வந்து சென்டர், நீங்கள் வந்து ரிசீவர். நான் ஃபோன் பண்ணி நான் பேசுகிற அந்த ரேடியேஷன் தான் உங்களுக்கு கேட்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரேடியேஷன்ஸ் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்பண்டர் மேலே வந்து ஒர்க் ஆகும். இந்த ரேடியேஷன் பாஸ் ஆகலைன்னா டிரான்ஸ்பண்டர் வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்சத்தில் கீழேருந்து ஒரு சிக்னல் போகுது. பட் ஆனால் டிரான்ஸ்பண்டருக்கு வந்து அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த டிரான்ஸ்பண்டர் என்ன இருக்குது, ஏன் வந்து சிக்னல் கட் ஆச்சு அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து ஈரானுடைய அதிபருடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் கூப்பிடுறாங்க ஈரான். அந்த மாதிரி பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா வந்து புட்டின், அதாவது ரஷ்யாவோட அதிபர் புட்டின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் போக முடியலை, அதனால் வந்து அவருக்கு கீழே இருக்கிற சீஃப் அஃபிஷியல் ஒருத்தரை வந்து ஒரு டீம் மீட்டாக ரஷ்யாவில் போட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் போட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் அஃபிஷியல்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஒரு ஈவெண்ட், ஏதாவது இந்த ஈவெண்ட்டுக்கு போங்க, அதாவது அவரை நல்லடக்கம் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு போங்க, போயிட்டு அங்கே ஈரான்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இது வந்து நடந்தது ஒரு இயற்கையான விபத்து கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, இதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாங்களும் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறோம், இதில் வந்து எங்கள் அதிபர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புகிறாங்கன்னா, சீஃப் அஃபிஷியலை ரஷ்யாவோட அதிபர் வந்து புட்டின் அனுப்பிச்சுடுறாரு ஈரானுக்கு. ஸோ அங்கே ஈரானுக்கு போயிட்டு அங்கே நல்லடக்கம் பண்ணுற இடத்துல வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு கொஷினை வந்து கொடுக்குறாங்க. அவர் இறந்தது வந்து இயற்கையான முறையில், ஒரு மர்மமான முறையில் தான் இறந்துருக்காங்க, இதுக்கான பின்னணி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் அஃபிஷியல் வந்து ஈரான்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்சத்தில் சும்மா இருந்த எல்லா நாடுமே சந்தேகத்தை கிளப்புறாங்க. என்னென்னா, ஆமாம் இது அதுவாக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே சம்திங் எப்படின்னா, இப்போ ஒரு மிஷன் ஆக்சிடென்ட், இப்போ ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு மிஷனை வந்து அது மேலே செலுத்தி அது பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா சம் எவிடன்ஸ் இருக்கும், இது மிஷனால் தான் நடந்தது அப்படின்னா. ஆனால் ஒரு சில விஷயம் பண்ணோம்னா அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது வந்து இயற்கையாக தான் நடந்ததுன்றது ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயமெல்லாம் இருக்குது ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கொஷினை வந்து எல்லா நாட்டில் இந்த ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு 2 விஷயம் என்ன சொல்கிறாங்க மெயினாக அப்படின்னா, லேசர் ரேடியேஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அந்த லேசர் ரேடியேஷனை கொடுத்து அந்த ஃப்ளைட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது பண்ணாங்கன்னா எந்த தடையுமே தெரியாது, ஒரு இயற்கையான ஆக்சிடென்ட் மாதிரி தான் இது இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹார்ப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கூட இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன ஹார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் ஏரோரல் ரிசர்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டாங்க, இந்த ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அமெரிக்காக்காரங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை ஒரு நேச்சுரலாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு பாசிபிலிட்டியான ஒரு ரிசர்ச்சு. இந்த ரிசர்ச்சு வந்து சாத்தியமாயிருக்கான்னா ஆகலை. ஸோ இது வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கே ஒன்று இருக்கும் அப்படின்னா, முழுக்க லேண்டில் தான் அது வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு லேண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பரப்பளவில் பல மிஷின்ஸு, அந்த ரேடியேஷன்ஸு, அந்த ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு லேசர் மேலே அந்த கிளாஸஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பூமி பரப்பளவில் பெருசாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற அயனியாக்கப்பட்ட அயனிகள், அதாவது அயனியாக்கப்பட்ட அயனிகள் வளிமண்டலத்தில் இருக்கும்போது சூரிய புற ஊதா கதிர்கள் மூலமாக பூமிக்கு வரும்போது அதோட மிக்ஸ் பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த ரேடியேஷனில் ஒரு பிளாஸ்ட் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ரிப்போர்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம்னால ரிசர்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதை வந்து டவுட் பண்ணுறாங்க அடுத்த நாடுகள், அதாவது அமெரிக்கா தான் இதை பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்ல வரல, அந்த டெக்னாலஜினாலையும் இந்த இயற்கையான ஒரு சீற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடு சொல்கிறாங்க. அது எந்த நாடுன்றது வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஈரான்னா ஆகாது. ஏன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஈரான் வந்து அகென்ஸ்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செம்ம காண்டில் இருக்காங்க ஈரான் மேலே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் முன்னே 7ஆம் பொருத்தம். ஈரான் வந்து ரஷ்யா கூட பகச்சிக்கிச்சு அப்படின்றதுனால அமெரிக்காவுக்கு ஈரான் மேலே இன்னும் சரியான கடுப்பு. ஸோ அந்த பட்சத்தில் அமெரிக்கா தான் இதை பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு பல நாடுகள் வந்து சந்தேகப்படுறாங்க. நான் இதை வந்து அமெரிக்கா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, பல நாடுகளுடைய கருத்து வந்து இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஆனால் அப்படி பண்ணியிருக்கிறவங்களா இருந்தால் இவங்க எதுக்கு இறங்கி வந்து அந்த டெட் பாடியை வந்து மீட்டு திருப்பி ஈரான்கிட்ட சப்மிட் பண்ணணும்? ஸோ இதில் எதுவுமே புரியலைங்க, என்ன நடக்குது அப்படின்னு தெரில.
19ஆம் தேதி ஃப்ளைட் மாயமாயிருக்கு. 20ஆம் தேதி அந்த உடலை வந்து அமெரிக்காக்காரங்க மீட் எடுத்து ஈரான்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. 21ஆம் தேதி ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க்கை முன்வைக்கிறாங்க. இவர் இறந்தது வந்து ஒரு இயற்கையான சீற்றம் கிடையாது, இது ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றது எதுவுமே தெரியல. ஸோ இப்போதைக்கு இதுதான் கரண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது, இல்லை உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, இது வந்து இயற்கையாக தான் நடந்திருக்குமா இல்லை பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை.